வடக்கு மற்றும் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் பம்பல் தெற்கு மற்றும் வடக்கு பகுதி கழக திமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் தெற்கு பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான வே. கருணாநிதி தலைமையில் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் ஏற்பாட்டில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் தாமோ அன்பரசன், மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் தமிழ் மாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசுகையில், மாவட்ட கழக சார்பில் திருவடந்தையில் நடைபெறும் மாநாட்டிற்கு 49 தொகுதியில் இருந்து 1.75 லட்சம் பேர் கலந்து கொள்ள உள்ளனர். கூட்டத்திற்கு 3 மணிக்குள் வர வேண்டும் எனவும், தலைவர் பேசி முடிந்த பின்னரே கூட்டம் கலைய வேண்டும் எனவும், தினமும் காலையில் சென்று சாலையில் உள்ள குப்பைகள் அகற்றுதல், குடிநீர் வருகிறதா எனவும், சாலையில் உள்ள சிறு பள்ளங்களை சரி செய்து மக்களின் பிரச்சனையை கேட்டறிய வேண்டும் எனவும், எதிர்க்கட்சியினர் புஷ்பானம் போன்றவர்கள் எனவும், அதிமுகவையும் பாஜகவையும் ஒழித்து கட்ட தலைவர் முடிவெடுத்துள்ளார் தலைவர் எனவும், திமுக ஆட்சி உயிரோட்டமுடன் உள்ளது, நடிகர் கட்சி சென்றவர்களெல்லாம் அணி அணியாக திமுகவில் சேர்ந்து வருகின்றனர், வட்டக்கழக செயலாளர்கள் பொறுப்புடன் பணி செய்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமென பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி 7வது முறையாக திமுக ஆட்சி வெற்றி பெற வேண்டுமென தெரிவித்தார். முன்னதாக மறைந்த கழக நிர்வாகிகளுக்கு இரங்கல் செய்தியுடன் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம், டில்லி கல்யாணி, சத்யா மதியழகன், சித்ரா தமிழ்குமரன், ரம்யா சத்யா பிரபு, சித்ரா தேவி முரளிதரன், சண்முகசுந்தரி ஜெயக்குமார், கலைவாணி பிரபு, வாணிஸ்ரீ விஜயகுமார் உட்பட பம்பல் தெற்கு வடக்கு பகுதி கழக திமுக நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.